அண்மை செய்தி. மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணி ஒப்பந்தம் எடுத்துள்ள நிறுவனம் ஊழல் செய்துள்ளது என்று தற்போது எம்பி சு வெங்கடேசன் புகார் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஊழல் செய்யும் அவர்லேண்ட் நிறுவனத்தை தலைமைச் செயலகத்தில் இருந்து யாரோ ஒருவர் பாதுகாக்கும் முயற்சிகளை செய்கிறார் என்றும் தனது கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார். தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமானது மதுரையில் நடைபெற்று வருகிறது. சு வெங்கடேசன் எம்பி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மதுரையில் தூய்மை பணி ஒப்பந்த நிறுவனம் ஊழல் செய்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகராட்சி தூய்மை பணியை அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்திற்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள் 2 ஆண்டுகளாக. அந்த தனியார் நிறுவனம் தொடர்ந்து தூய்மை பணியை ஆற்றுவதில் ஒரு பெரும் மோசடியை செய்து வருகின்றது. ஒவ்வொரு நாளும் 916 டன் குப்பையை அகற்ற வேண்டும். அதற்கு பதிலாக மாநகராட்சியினுடைய தெருக்களில் பகுதிகளுக்குள் போய் குப்பைகளை அள்ளி வெள்ளக்கல் பகுதியிலே கொண்டு போய் கொட்டுவதற்கு பதிலாக பக்கத்திலே இருக்கிற மண்ணை அள்ளி வெள்ளக்கல்லே போய் கொட்டி குப்பையை கொட்டியதாக கணக்கு சொல்லுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. இதை நாங்கள் பலமுறை கண்டித்திருக்கின்றோம். மார்க்சிஸ்ட் கட்சி கண்டித்திருக்கிறது. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. தொழிற்சங்க இயக்கங்கள் சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்க இயக்கங்களும் கண்டித்திருக்கின்றன. இந்த நேரத்தில் நான் தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் துறையின் கீழ், உங்களின் பொறுப்பின் கீழ் வருகிற ஒரு துறை, இந்த துறையில் தனியார் மயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை செய்கிறது. இந்த நிறுவனத்திற்கு மேல் அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கிறவர்களுடைய பலம், மேலே இருக்கிறவருடைய அவருடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லையோ என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு மோசடியில் ஈடுபட்ட, ஊழலில் ஈடுபட்ட மாநகராட்சியும் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் புகார் அளித்திருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தூய்மை பணி ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும்.